ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிரான்ச்சிங் டெக்னிக்கில் ஏற்கனவே இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதி பார்த்தோம். அதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஆட் ஆர் ஈவன் இதை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இதில் நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த இண்டென்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா அதில் தான் நிறையா ப்ராப்ளம் வரும், எரர்ஸ் நிறையா வருது ஸ்டூடெண்ட்ஸ் டைப் பண்ணும்போது. ஸோ இண்டென்டேஷன் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டோன்னா அதிகமாக எரர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ அதனால் அதை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க. ஸோ இந்த பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல நாம் எக்ஸாம்பிளாக பார்க்கக்கூடியது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை நம்ம சின்டாக்ஸில் சொல்லும்போது ரூல்னு சொல்லுவோம். இஃப் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பிளாக், எல்ஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி நம்ம ரூலாக சொல்லுவோம். சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் இந்த ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு நம்பரை என்யூஎம்னு ஒரு வேரியபிள் வச்சு அதில் நம்ம ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்குகிறோம். இப்போ இஃப் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் நம் பர்சன்டேஜ் டூ டபுள் ஈக்குவல்ஸ் 0 அப்படின்னு கொடுக்குறோம். டபுள் ஈக்குவல்ஸுங்கிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கடைசியில் பார்த்தோன்னா கோலன் வைக்கிறேன், அதை கவனிச்சுங்க. கோலன் வச்ச உடனே என்ன ஆகும், நெக்ஸ்ட் லைனில் எங்கே வருதுன்னு பாருங்கள். கர்சர் மிடில் வந்து உட்காருது பாருங்கள், இண்டென்ட் ஆகி வந்து உட்காருது. அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுறோம். இதான் நம்ம கவனிச்சுக்கணும். அப்போ பிகினிங்கில் பொறுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேராக வந்துடக்கூடாது. எந்த இடத்துல கர்சர் காட்டுதோ கோலன் வச்சதுக்கப்புறம் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே கர்சர் காட்டுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து இண்டென்ட் ஆகி தான் வரும். மாதிரி எல்ஸு கோலன் வச்சுருக்கோம். அப்போ திரும்ப என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் வந்து கொஞ்சம் அடுத்த லைனில் இண்டென்ட் ஆகி காட்டுது. எந்த ஸ்பேஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோ அந்த ஸ்பேஸ் தாண்டி தான் நம்ம டைப் பண்ணணும். ஸோ கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் டைப் பண்ணணும். அதை நல்லா கவனிச்சுக்கணும். இஃப் நம் பர்சன்டேஜ் டூ டபுள் ஈக்குவல் டு 0 நம்ம ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்குகிறோம். இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வருதான்னு பார்க்குறோம். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம். நம்பரை இன்புட்டாக வாங்குகிறோம், அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டர் ஆப்ரேட்டர் தான் பர்சன்டேஜ் மாடுலோ ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ரிமைண்டர் 0 வருதான்னு செக் பண்ணுறோம். ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னு சொன்னால் நம்பர் இஸ் ஈவன். ரிமைண்டர் 0 வரல அப்படின்னு சொன்னால் அது ஆட். இப்போ 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 6 ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0 வந்துடும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது. அப்போ அது வந்து என்ன நம்பர் அப்படின்னா நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லலாம். இதே நம்ம வந்து 11ங்கிற நம்பரை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். 11ங்கிற நம்பரை இன்புட்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக ரிமைண்டர் 0 வராது. அப்போ வராது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அது வந்து ஆட் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை தான் நான் கீழே வந்து இந்த ஸ்டெப்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ நம் பர்சன்டேஜ் 2 டபுள் ஈக்குவல் டு 0 தான் கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்பர் இஸ் ஈவன்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்ததுன்னா, அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா நம்பர் இஸ் ஆடுங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கோலன் இண்டென்டேஷன் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுங்க. பைத்தானில் ரொம்ப முக்கியமானது இண்டென்டேஷன் சரியானபடி பிளாக்கில் கொடுக்கணும். இஃப்ங்கிறது ஒரு பிளாக், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு பிளாக். ஸோ பிளாக்கில் இண்டென்டேஷனை கண்டிப்பாக கவனிக்கணும். இப்போ நான் அதுக்கு கீழே அந்த கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறேன், நம்பர் 11 கொடுத்து 11% 2 டபுள் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறோம். இல்லை ஃபால்ஸ் தான் வரும். இப்போ ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ரிமைண்டர் 0 வரலன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்பர் இஸ் ஆடுங்கிறது வரும். ஸோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் அது எப்படி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதான் நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம்.
நம்ம என்ன மாதிரி இன்புட் கொடுக்குறோம், ஆட் நம்பர்ஸ் கொடுத்தா ஆடுங்கிற மெசேஜ் வரும், நம்பர் இஸ் ஆடுன்னு வரும். ஈவன் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்பர் இஸ் ஈவன்னு வரும். நம்ம 11 கொடுத்தோம்னா நம்பர் இஸ் ஆடுன்னு வருது. அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாம் ஒரு நம்பரை மாற்றி கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ நம்பர் 56ன்னு கொடுக்குறோம், நம்பர் இஸ் ஈவன்னு வருது. ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி அந்த இன்டென்டேஷன் மறந்துடக்கூடாது. நம் பர்சன்டேஜ் டு W=0ங்கிறதையும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன், W=ங்கிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அதுபோல் நாட் ஈக்குவல்ஸ் கொடுக்குறேன். நாட் ஈக்குவலும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான். அப்போ என்ன ஆகணும், ≠0 அப்படின்னு கொடுத்தோம்னா மெசேஜை மாற்றிக்கணும். ≠0னா ஆடுன்னு அர்த்தம். ரிமைண்டர் 0 வந்தால் தான் ஈவன் அர்த்தம். ஒரு நம்பரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்தால் அது ஈவன், இல்லைனா ஆடுன்னு அர்த்தம். அதே ≠0 அப்படின்னு நம்ம கண்டிஷனை மாற்றிட்டோன்னு வச்சுங்க, W= எடுத்து விட்டுட்டு, அப்போ நம்பர் இஸ் ஆடுங்கிறத முதல்ல கொடுத்துடணும், ட்ரூ பார்ட்டில் கொடுத்துட்றோம். எல்ஸ் பார்ட்டில் நம்பர் இஸ் ஈவனுங்கிறத கொடுத்துடணும். இதைத்தான் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்தாப்பில் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸையும் நான் மாற்றி கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சரியானபடி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த கமெண்ட்ஸையும் நல்லா கவனிச்சுங்க. 11% டு ≠0னா எஸ் இட் இஸ் ட்ரூ. 11 2ஆல் வகுத்தா மீதி 0 வராது. ஆமாம், அது உண்மை தான், அதான் ட்ரூ. அப்போ 11 இஸ் ஆடு அப்படின்னு மெசேஜ் வரும். இதைத்தான் நம்ம கொடுத்து பார்க்குறோம். அப்போ ஆடு ஈவன் செக் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்லேயும் நம்ம கொடுத்து பார்க்கலாம். நம் பர்சன்டேஜ் டு W=0 கொடுத்து பார்த்தோம். நம் பர்சன்டேஜ் டு =0ன்னு சொல்லி கண்டிஷனை மாற்றியும் பார்த்தோம். கண்டிஷனை மாற்றும் போது தகுந்தாப்புல ஸ்டேட்மெண்ட்ஸையும் மாற்றிக்கணும். இதுக்கான கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் ஏற்கனவே போட்டு பார்த்துருப்போம் ப்ரீயர் செஷனில். அதையும் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸை பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது நல்லது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இன்னும் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ, பாசிபிலிட்டி இருக்கோ, எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களால் பைத்தான் ப்ரோக்ராமை செய்ய முடியும். ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்லேயும் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகுதோ நான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸையும் நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ.